ஹலோ வணக்கம் காய்ஸ். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி நேரு நகர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்கே ரைஸ் சர்க்கிள். வாங்க என்ன பண்ணுங்க. நம்ம மோமோஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். கடையில வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி நீங்க அப்படியே பார்க்கலாம். 2 டேபிள் போட்டு வச்சிருக்காங்க. டேபிள பாருங்க. இது வந்து டெல்லியில மட்டும் கிடைக்கிற ஒரு ஸ்பைசியான சட்னின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே கூட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ மாப்பிள்ளையோட ரிவ்யூவை பாருங்க. மாப்பிள்ளை நீங்க போயிட்டு அந்த பைக் கொஞ்சம் ஓரமா நிறுத்திட்டு வந்துருங்க. அவங்க தள்ளியோட சொல்றாங்க. அவன் ஒண்ணும் இல்லைங்க, ஆயிடும்ன்ற ஒரு ஏக்கத்துல வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரம் சாப்பிட்டு போயிட்டு பாத்துட்டாரு. நீங்க இந்த மசாலா தான் கொஞ்சம் உப்பு தூக்கலா தெரியும், மற்றபடி டேஸ்ட் தான் வேணாம். கொஞ்சம் காரம் அதிகமா இருக்குங்க. எனக்கு ஒன்றும் காரலையா, டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. அவருக்கு எதனால காரமா இருக்குன்னா அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காரம் சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால அவருக்கு வந்து காரமா இருக்கு, வேற ஒண்ணும். 60 ரூபாய்க்கு வரத்துதான் இது. எத்தனை பீஸ் தருவாங்க? 12 பீஸ் தருவாங்க. எனக்கு பார்த்தா 2 பீஸ் வந்து வாங்கி சொன்னாங்கல்ல, 2 பீஸ் வாங்கி சொன்னாங்க. இல்ல பொறுமையா சாப்பிடலாம். ஒரு மோமோஸ் தான் சாப்பிட்டா அவன் பாருங்க, இருக்கிற கூட்டல 2 எடுத்து சாப்பிட்டு கிடக்குறாங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. கேமராமேனுக்கு நாங்க அப்புறமா வாங்கி கொடுப்போம். நீங்க நினைக்காதீங்க கேமராமேனை விட்டுட்டு நாங்க சாப்பிட்டு இருக்கோன்னு. அவங்க பாத்துட்டு இருக்காங்க, பின்னாடி நின்று வீடியோ தான் பிடிக்கிறாங்க. பின்னாடி நின்று எனக்கு ஒண்ணு காட்டிட்டு இருக்காங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். நீங்க தப்பா நினைச்சுக்காது, வாங்கி கொடுங்க நானே சொல்லிடுறேன் முன்னாடி. இந்த மோமோஸோட ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்ம பொட்டி கடை போடுவாங்க பாத்தீங்களா, சின்ன ஒரு ட்ரேடியை வச்சு இந்த மோமோஸ் கடை. நம்மளுக்கு எப்படி இட்லி கடை மாதிரி இங்க மோமோஸ் கடை. ஏன்னா இங்க நார்த் சைட்ல வந்து பார்த்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல என்னென்ன இருக்குன்னா, சிக்கன் இருக்கு, வெஜ் இருக்கு, அப்புறம் பன்னீர் இருக்கு. ரொம்ப ஃபேமஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிடைக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைல நம்ம 10 ரூபாயில இருந்து. இவனை பாருங்க பேசிட்டே நான் 2ஆவதா எடுக்கிறேன், இவனும் 4ஆவதோ 5ஆவதோ போயிட்டு இருக்கு. வாங்கி கொடுக்கறது இவனா, புரியுதுங்களா? இருந்தாலுமே இப்படி இவ்வளவு வேகமா இருக்கக்கூடாது இல்லைங்களா? அவன் பாருங்க, நான் பேசுறதுக்காக நம்ம எடுத்தா திட்டுவோம்னு சொல்லி அவனை நிறுத்திட்டான். வீடியோ தான் டீசெண்டா சாப்பிடுறான், நம்ம அப்படி நிறுத்துவோம். இது பேர் என்ன? மைனஸ் என்னது? என்ன மோமோஸ்? என்ன மோமோஸ் இல்லையே, இல்லையா? என்ன மோமோஸ் இது? சிக்கன் மோமோஸ். ஐநோ சிக்கன் மோமோஸ். ஐநோ சிக்கன் ட்ரை பண்ணா நான் ட்ரை பண்ணலாம். இது தெரியல, அதான் தெரியலையே. என்ன மோமோஸ் தெரியல, என்ன மோமோஸ் இது? தெரியாம நானும் வேற சாப்பிட்ட, சொல்லுங்கடா. காமெடி பண்றாங்க. ஜோக்கே அடிக்கலாம், ஜோக் சொல்ல என்ன சிரிப்பு? இது ஜோக்கா? நீ ஜோக்காக சிரிச்சால என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இது ஜோக்காடா? இல்ல சொல்றேன். 3 பேருக்கு ஒரு பிளேட் பத்தல தான். எங்க இடம் காசு இல்ல வாங்கறதுக்கு. இது வாங்கி கொடுத்தே நம்மளுடைய ஐயா தான். நம்மகிட்ட சுத்தமா காசு தெரியலாம். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவனுக்கு வேற பாக்குறாங்க, இதுக்கே காசு இல்லையா, எனக்கு அப்புறம் வாங்கி கொடுப்பான்னு நினைக்கிறானு. இருந்தாலும் அவங்கள ஏமாத்தி நாங்க பாத்துக்கோம். நான் சாப்பிட்டதே 3 திரும்பி பக்கத்துல தட்டி சேர்த்து சாப்பிட்டா. இதுல அதிகமா சாப்பிட்டு இவன் தான் 6 மோமோஸ் சாப்பிட்டா, நான் 3 மோமோஸ் சாப்பிட்டேன். வீடியோக்கு முன்னாடி நாங்க நினைச்சது என்னன்னா, இவன் தான் அதிகமா சாப்பிடுவான். நாங்க பேசி வச்சுட்டு வந்தது அதுதாங்க. அதிகமா ஸ்கிரிப்ட்ல நாங்க கரெக்டா எழுதி வச்சோம். ஆனா இங்க நடக்கிறது எதுவுமே ஸ்கிரிப்ட்ல நடக்க மாட்டேங்குது. 3 மோமோஸ் தான், இவன் வந்து 6 எடுத்து சாப்பிடுறாங்க. ஆமா, எங்க எல்லாத்துக்கும் கத்து கொடுக்குறேன்னு இவன் தான் வந்து பார்த்தோன்னா பொறுமையா சாப்பிடணும் தான். ஏன்டா வேகமா சாப்பிட்டேன்னு கேட்ட குறைக்கு நல்லா இருக்கு டேஸ்ட்னு சொல்லி 6 சாப்பிடுறாங்க. காரமா இருக்கு, நான் பொறுமையா சாப்பிட. ஏன்னா சுத்து வட்டாரத்துல வந்து பார்த்தோன்னா இவர்கிட்ட தான் வந்து பார்த்தா டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தா எல்லாமே குட்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சட்னி மயோனீஸ் எல்லாமே வர டைம்ல இங்க தான் சாப்பிடுவோம் நாங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.